வணக்கம் ட்ரேடர்ஸ். நான் எஸ்கே ஓரன் ட்ரேட்லேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கோல்டோட அனலைசிஸ் வீடியோ. கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷனில் அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் யூஎஸ்ல நிறைய நியூஸஸ் வந்தது. அந்த நியூஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரை நெகட்டிவ் ஆகிடுச்சு. எப்பவுமே யூஎஸ் டாலர் நெகட்டிவ் ஆகும்போது கோல்டு ஒரு அப்பர்ட் மூவ் தான் கொடுக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோசிங்கில் கோல்டு ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணிச்சு. இன்னைக்கு மார்னிங் நம்ம சிக்னல் குரூப்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்னிங் கேப் அப் ஓப்பனிங்கோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் ஏசியா சீசனில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? என்னோட பார்த்தீங்கன்னா வியூ பை வியூ தான். ஏன்னா மார்க்கெட் ப்ராப்பராக ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் புல்லிஷ் வியூவில் தான் இருக்கேன். இம்பார்ட்டன்ட் பை லெவல் இன்னைக்கான டேட் பார்த்தீங்கன்னா 5133. எப்பவுமே ஒரு பெரிய ஒரு அப்வர்ட் மூவ் கொடுக்கும்போது அது ஒரு ஃபர்ஸ்ட் புல் பேக் வரும் பார்த்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் புல் பேக் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அந்த லெவலாக பார்த்தீங்கன்னா 5133 இன்னைக்கு ஆக்ட் பண்ண போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் கிடைச்சதுன்னா நம்ம ஒரு 5184 வரைக்கும் ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்பர் பை என்ட்ரி எடுக்க முடியும். அண்ட் தென் அனதர் இம்பார்ட்டன்ட் பை லெவல் பார்த்தீங்கன்னா 5092. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ஒரு வாட்டி வர சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் இந்த கேப் ஃபில் ஆகிட்டு கீழே இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ராப்பராக கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம பார்த்தீங்கன்னா ஒரு பை என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ரைஸ் ஒரு பெரிய ஃபால் டைரெக்டாக கொடுத்துருச்சுன்னா இதோட மேஜராக ரிவர்சல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 5020 வரைக்கும் நம்ம சொல்லலாம். இந்த லெவல்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடும். ப்ரீவியஸாக இது ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ட் லெவலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ இது சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால இதுவும் நம்ம பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட் செல் லெவல் பார்த்தீங்கன்னா 5184. இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவல். ஏன் சொல்கிறேன்னா ப்ரீவியஸாக ஃபால் ஆல் டைம் ஹைலேருந்து ஃபால் கொடுக்கும்போது இந்த லெவல் ஒரு புல் பேக் லெவலாக ஒர்க் பண்ணிச்சு. லோவர் லோ லோவர் ஐ ஃபார்மேஷனில் லோவர் ஐயாக ஒர்க் பண்ணிச்சு. ஸோ அதனால 5184 கிராஸ் பண்ணுறது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக 5184 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்டில் கூட நம்ம ஒரு பை என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை 5184 கிட்ட ப்ரைஸ் கிடைச்சா அங்கே செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா நம்ம ஒரு செல் என்ட்ரியும் பிளான் பண்ணிக்க முடியும். சப்போஸ் 5184 ப்ராப்பராக பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5235 வரைக்கும் ஈஸியாக போயிடும். ஏன்னா அங்கே வரைக்கும் இதை ஹோல்டு பண்ணுறதுக்காக எந்த ரெசிஸ்டன்ட்டும் சப்ளை ஜோனும் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஈஸியாக ப்ரைஸ் அங்கே போயிடும். அங்கேயே நம்ம செல் என்ட்ரி பிளான் பண்ண முடியும். அங்கேருந்து சப்போஸ் ப்ரைஸ் விழுந்தால் ஒரு பெரிய ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வியூ. என்னோட இப்போ கரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா 5133 நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே எனக்கு ஒரு பை பர்சன் கிடைச்சா நான் பை பண்ணிடுவேன். 5184 கிட்ட நான் வெயிட் பண்ணுவேன். இங்கே செல் பர்சன் கிடைச்சா நான் செல் பண்ணுறேன். ஸோ இதான் கரண்ட்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிமாண்ட் ஆர் சப்ளை ஜோனை வச்சு நம்ம கொடுக்குற ட்ரேட் செட்டப். எங்களோட சிக்னல் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.